அதிமுக அமைப்பு செயலாளர் சுலோச்சனா சம்பத்தின் மறைவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார். சுலோச்சனா சம்பத் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு தாம் மிகுந்த வருத்தமுற்றதாக முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் குடும்பத்தை சேர்ந்த சுலோச்சனா சம்பத் பொது வாழ்வில் பெண்கள் சம உரிமை பெற்றிட உழைத்தவர் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். சுலோச்சனா சம்பத் அதிமுக நலனுக்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் அக்கட்சியின் பல்வேறு பதவிகளில் திறம்பட பணியாற்றி அனைவரின் பாராட்டையும் பெற்றவர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுலோச்சனா சம்பத்தின் மறைவு அதிமுகவுக்கு பேரிழப்பு என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். சுலோச்சனா சம்பத் மறைவு குறித்து திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திராவிட இயக்க உணர்வோடு அவர் மேற்கொண்ட செயல்பாடுகளை எல்லாம் தான் நன்கு அறிவேன் என கூறியுள்ளார். இளங்கோவனுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மறைந்த சுலோச்சனா சம்பத்திற்கு மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, திமுக பொருளாளர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்பது எந்த நிலையில் இருந்தாலும் தந்தை பெரியார் அவரிடத்திலும் தந்தை பெரியார் அவருடைய இயக்கமான திராவிடர் கழகத்திலும் அவர்கள் காட்டிய ஈடுபாடு என்பது மறக்க முடியாத ஒன்றாகும். மறைந்த அம்மையார் ஈவி.கே. சுலோச்சனா அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நிலையில் நான் இங்கு வந்திருக்கிறேன். எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுக்கும் அவருடைய அருமைக்குரிய சகோதரர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்ப்பாசத்தோடு என்னிடத்திலே பரிவு காட்டியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றினார்கள். அவர்களுடைய மறைவினால் துயரத்திலே தவிக்கின்ற அவரது குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 86 வயதான சுலோச்சனா சம்பத் திமுக முன்னாள் தலைவர்களில் ஒருவரான ஈவி.கே. சம்பத்தின் மனைவியாவார். அவருக்கு நாகம்மை என்ற மகளும், இளங்கோவன், மதிவாணன், கௌதமன், இனியன் சம்பத், அன்பு எழில் உள்ளிட்ட மகன்களும் உள்ளனர். மறைந்த சுலோச்சனா சம்பத்தின் உடல் தகனம் நாளை காலையில் அண்ணா நகர் மின் மயானத்தில் நடைபெறுகிறது.